Hello parents and students, I am Malarvali. நான் எம்எஸ்சி எம்ஃபில் இன் ஃபிசிக்ஸ், டிப்ளமோ இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஎட் எல்லாமே பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி டீச்சராகவும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு ஒரு 10-15 இயர்ஸாக நான் வந்து ஃபுட் பிளாகராகவும் யூடியூபராகவும் இருக்கேன். என்னோடய யூடியூப் அண்ட் ஃபுட் பிளாக் நேம் குறிஞ்சி கதம்பம். இப்போது லேர்ன் வித் குறிஞ்சி அப்படிங்கிற இந்த சேனல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேரண்ட்ஸுக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லேர்னிங் அபவுட் லேர்னிங். அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் லேர்னிங் இருக்கும். அதே ஸ்டைல்லையே நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னா இன்றைக்கி இருக்கிற ஏஐ டெக்னாலஜி காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்மளால் ஷைன் பண்ண முடியாது. அப்படி இல்லாமல் நிறையா டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்கை சேர்த்து நம்ம கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வின் பண்ண முடியும். அதை பற்றி கற்றுக்கிறது தான் லேர்னிங் அபவுட் லேர்னிங். அதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் கஷ்டப்படாமல் இன்ட்ரெஸ்டிங்காக எஃபிஷியண்ட்டாக எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப் லாங் அந்த லேர்னிங் உங்கள் கூட இருக்கும். நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க, அதாவது உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. யார் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறவங்களுக்கு எங்கே போனாலும், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும், ஒரு எங்கே போனீங்கனாலும் ஈஸியாக நீங்கள் வந்து வின் பண்ண முடியும், ஷைன் பண்ண முடியும். அதாவது கல்வியே செல்வம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அதை வளர்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு லேர்னிங் அபவுட் லேர்னிங் ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க கழுகு பார்வை, கழுகு வந்து மேலே இருந்தது மட்டும்தான் பார்க்கும். அது மாதிரி இவங்களுக்கு ஓவரால் கான்செப்ட் தெரியும். ஓவரால் கான்செப்ட் தெரியறதுனால தனக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சிட்டு இன்டெப்த்தாக போய் போட்டு பார்க்க மாட்டாங்க. ஸோ எக்ஸாமுக்கு போகும்பொழுது அவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு போவாங்க. ஆனால் அவங்களால எக்ஸாமில் ஃபாஸ்ட்டாகவும் எல்லாமேவும் போட முடியாது. ஆனால் கோழி பார்வை அவங்களுக்கு வந்து ஓவரால் கான்செப்ட் தெரியாது. புக்கில் இருக்கிறது எல்லாமே நல்லா போட்டு பார்த்துருப்பாங்க. புக்கில் எப்படி கேட்டாலும் எழுதிடுவாங்க. ஆனால் அதையே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி மாற்றி அந்த கான்செப்டை மாற்றி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏதாவது ஹோலிஸ்டிக் ஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனை. ஸோ அப்படி இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு கழுகு பார்வையும் தெரிஞ்சிருக்கணும், கோழி பார்வையும் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி படித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், லைஃப் லாங் மறக்கவும் மறக்காது, அவங்களோட அவுட்புட்டும் நல்லா கொடுப்பாங்க. அதே மாதிரி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்க போகிறோம் அப்படின்னா இந்த 6 W's நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹூ, வென், வாட், வேர். இது வந்து கழுகு பார்வையில் வரும். அதே மாதிரி ஒய் அண்ட் ஹவ் அப்படிங்கிறது கோழி பார்வையில் வரும். நீங்கள் வந்து இப்போ ஒரு பேரபோலா, ஒரு பாலினாமியல் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த பாலினாமியல் எடுத்த உடனேயும் கிளாஸில் வந்து நம்ம சம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு புரியவே புரியாது. ஆனால் ஏன் பாலினாமியல் வந்தது, எதுக்காக வந்தது, முன்னாடியெல்லாம் பாலினாமியல்ஸ் வந்து ஒரு பெரிய இந்த குவாட்ராட்டிக் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிலிட்ரி சீக்ரெட்ஸ் மாதிரி இருக்கும். அது எந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து போட்டிங்கன்னா, குண்டு போட்டிங்கன்னா அது கரெக்டாக போய் அந்த பேரபோலா மாதிரி போய் எங்கே விழுகும் அப்படிங்கன்னு தெரிஞ்சிருந்தவங்க மட்டும்தான் வின் பண்ணாங்க அந்த காலத்தில். இப்போ நமக்கு பேரபோலா இந்த பாலினாமியல் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அப்போ வந்து அது ஒரு மிலிட்ரி சீக்ரெட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே ஸ்டோரி டெல்லிங் மாதிரி சொன்னிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியும், ஞாபகம் வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி 5 லெவல்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டின்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடுத்ததையுமே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டைரெக்டாக ப்ராப்ளம்ஸ்க்கு போகாமல் ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லணும், அப்புறம் ஒரு டீனேஜருக்கு சொல்கிற மாதிரி சொல்லணும், அப்புறம் ஒரு 25 இயர்ஸ் அடல்ட்டுக்கு சொல்கிற மாதிரி சொல்லணும், அப்புறம் கொஞ்சம் வயசானவங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஈஸியாக புரியும். எடுத்ததுமே நம்ம 5th லெவல் ஹார்ட் லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அவங்க வந்து வெக்ஸ் ஆகிடுவாங்க, ஒன்றுமே நமக்கு புரியல, இது படிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற இதுக்கு வந்துடுவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு சப்ஜெக்டை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு படிக்க வைக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. முதல்ல அவங்கள வந்து லைஃப் லாங் நம்ம வந்து என்கேஜாக வச்சுக்கணும். மைண்ட் மேப் போட சொல்லணும், அதை மைண்ட்லேயே மேப் பண்ண சொல்லணும். என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு மைண்ட் மேப் அதை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும் மைண்ட் மேப்பை. அதே மாதிரி ஒரு ஓனாக நோட்ஸ் எடுக்க சொல்லணும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக அவங்களையே வந்து ஓன் நோட்ஸ் எடுக்க சொல்லணும். ஓன் நோட்ஸ் எடுக்கும்பொழுது அவங்க ஓன் வேர்ட்ஸில் எடுக்க சொல்லணும். கம்ப்யூட்டர்லேருந்து காப்பி பண்ணாமல் ஓனாக நோட்ஸ் எடுக்க சொல்லணும். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து நீங்கள் வந்து கேட்கணும், வீட்டில் வந்து இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க. ஒரு டெய்லியும் இல்லைனா கூட வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் ஆகுது
ஒரு சப்ஜெக்டில் என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்களால சொல்ல முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னா நிச்சயமாக அவங்க புரியாமல் படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ பேரண்ட்ஸும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். அதேமாதிரி க்ரியேட்டிவ் வே டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். நல்ல ஒரு இந்த எல்லாமே தெரிஞ்சு படிக்கும்போது புதுசாக ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு. முதல்ல ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவரால் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு 10 மந்த்ஸில் நடக்கக்கூடிய ப்ராசஸ்ஸு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேயே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே 100% மார்க் வாங்கணும்னு பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நினச்சிங்கன்னா அது முடியாது. அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக ஒரு டைம் இன்டர்வெல்ல, அதாவது அது வந்து 2, 3, 5, 7 கேப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைம் இன்டர்வெல்ல நம்ம திருப்பி போடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அன்கான்சியஸாக உங்கள் மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ எக்ஸாமில் போய் கேட்கும்பொழுது நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. 10th, 11th, 12th இந்த 3 இயர்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸே பண்ணாமல் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஈஸியாக ஜாலியாக இருக்கக்கூடாது. அதாவது பிடிச்சு படிக்க வைக்கணும். இஷ்டப்பட்டு படிக்கிறவங்க தான் வந்து அதை என்ஜாய் பண்ணி படிக்கும் பொழுது மறக்காது, ஸ்ட்ரெஸ் ஆகவே மாட்டாங்க. இந்த 3 இயர்ஸ் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க வச்சு மார்க் வாங்கினவங்க எத்தனையோ பேர் காலேஜில் வந்து படிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்னால் அவங்க வந்து அப்படி அப்செட் ஆகிடுவாங்க. இஷ்டப்பட்டு படிக்கிறாங்களோ அவங்க பார்த்திங்கன்னா லைஃப் லாங் காலேஜ் நல்லா படிப்பாங்க. அவங்களோட வேலைகள் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலும் அவங்க வந்து ஷைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லவ் ஆஃப் லேர்னிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. அது வந்து ஒரு படிக்கிறத வந்து பிடிச்சு படிக்கணும். அது ரொம்ப முக்கியம். பிடிக்காமல் படித்தோன்னா நம்ம அந்த வருஷம் படிச்சுட்டு அடுத்த வருஷம் மறந்துடுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ பிடிச்சு படிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த லேர்னிங் அபவுட் லேர்னிங் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.